அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான ஒரு பதிவு. வியாபாரம் நன்றாக நடக்க நாம் வழிபட வேண்டிய தெய்வமும் அந்த வழிபாட்டு முறை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத ஒரு கஷ்டங்கள், ஒரு துயரங்கள், இது எல்லாத்துக்குமே நம்ம சாட்சாத் நம்ம சரணடைய வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டால் துர்கா தேவி தாங்க. அதுவும் குறிப்பாக இந்த துர்க்கை அம்மனை ராகு கால நேரத்தில் நம்ம போய் வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு சக்தி. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன மனசு கஷ்டம், என்ன வேணுமோ நீங்கள் ராகு காலத்தில் மட்டும், அது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போய் நீங்கள் போய் பண்ணி பாருங்களேன். பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்று, இல்லாட்டி உங்களோட ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் போய் அந்த நேரத்தில் போய் சாமிக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்து பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய அந்த அம்பாள் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. ஏன்னா அந்த நேரமானது அப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். அந்த நேரத்தில் நம்மளுடைய வியாபாரம் நன்றாக நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன வழிபாடுங்கிறது இப்போ நம்ம பதிவில் பார்க்கலாம். ஒருத்தங்க வியாபாரத்தில் ரொம்ப கொடி கட்டி பறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அந்த கடையும் ரொம்ப பிரபலமாக மாறுது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேட்டு அந்த கடையில் வியாபாரம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். என்னப்பா இது இப்போ தான் கடை திறந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பின்ன இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கூட இந்த ஒரு வியாபாரத்துக்கு கண் திருஷ்டி தாங்க முக்கியமான காரணமே. அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு காலத்தில் போயிட்டு இருந்தது. எங்களோட பிஸ்னஸ் பெரிய அளவுலாம் கிடையாதுமா, நார்மல் சின்ன கடை தான், ஆனால் டெய்லி வியாபாரமே நாங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எங்களால் எதுவுமே பண்ணவே முடியல, வருமானம் எதுவுமே இல்லை, கல்லாப்பட்டியில் எந்த காசு பணம் எதுவுமே தங்க மாட்டேங்குதுன்னு அப்போ நீங்கள் கவலைப்படுறீங்களா? நீங்கள் கவலையே பட வேணாங்க. இந்த சின்ன ஒரு வழிபாட்டு முறை மட்டும் நீங்கள் செய்யுங்களேன். நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரம், அதாவது 3 to 4:30 அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு அம்பாள் கோவிலுக்கு போங்க. உங்களுடைய வியாபாரம் நல்லா நடக்கணும், கண் திருஷ்டிலாம் நீங்கணும்னு சொல்லிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அம்பாளுக்கு ஒரே ஒரு அகல் தீபம் இல்லாட்டி 2 அகல் தீபம், உங்களுக்கு என்ன வசதியோ அதுக்கேற்ற மாதிரி தீபம் மட்டும் ஒன்று ஏற்றுங்க. நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய், உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். அம்பாளுக்கு செவ்வரளி பூ நீங்கள் போகிறப்ப வாங்கிட்டு போயிருங்க. இல்லை மல்லிகைப்பூ இப்போ சீசன், அது மாதிரி உங்களுக்கு நல்ல விலை கம்மியாக இருந்துச்சுன்னா மல்லிகைப்பூவும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கூடவே நீங்கள் கொண்டு போகிற பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு விரலி மஞ்சள். நீங்கள் அங்கே கோவில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து இந்த எலுமிச்சம்பழத்தையும் இந்த விரலி மஞ்சளையும் அம்பாலோட பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அவங்களும் அது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி வச்சு கொடுத்து நீங்கள் அதை நீங்கள் திருப்பி வாங்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு மஞ்சள் துணியில் அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த ஒரே ஒரு விரலி மஞ்சளையும் சேர்த்து நல்லா கட்டி உங்கள் கடையில் மாட்டி தொங்க விடணுங்க. அவ்வளோதான். அதாவது கடைக்கு உள்பக்கமாக, இப்போ ஷட்ரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஷட்ருக்கு உள்பக்கமாக சின்ன ஒரு ஆணி மாதிரி அடித்து பண்ணுங்கள். இல்லைங்க எங்களுக்கு ஷட்டெல்லாம் கிடையாது, சின்ன ஒரு கடை தான், நார்மலாக ஒரு டோருக்கு வெறும் ஒரு கதவு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கதவோட உள்பக்கமாக இந்த ஒரு முடிச்சை மாட்டி விட்டுருங்க. இவ்வளோதாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை மட்டும் இதே ராகு கால டைமில் போய் நீங்கள் கோவிலில் போய் ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு விரலி மஞ்சளும் போய் கொடுத்து திருப்பி புதுசாக வாங்கி இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அந்த முன்னாடி போன வாரம் கட்டின அந்த இதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த விரலி மஞ்சளையும் அந்த எலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் 9 வாரம் நம்ம கண்டினியூஸாக பண்ணணும். ஒரு வாரம்லாம் இடையில நீங்கள் பாதியில் நிறுத்தவே கூடாது. 9 வாரம் நீங்கள் செய்ய 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 உங்கள் கடை மேலே, உங்கள் வியாபாரத்து மேலே என்ன கண் திருஷ்டி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கும். நஷ்டமடைஞ்ச உங்கள் பிஸ்னஸ் பெரிய அளவில் ஓஹோன்னு நடக்கும். நிச்சயம் இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க துர்க்கை அம்பாளோட பாதத்தை இறுக பிடிச்சிக்கோங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவு வேறு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களோட பிஸ்னஸில் இதே மாதிரி அவங்க செஞ்சு ஒரு முன்னேற்றம் வந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்த்து உங்களுடைய குடும்பத்தை நிச்சயம் வாழ வைக்கும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.